நிறைய பேர் இதே சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். முக்கியமாக இது மேடை வந்து எப்படி இருக்குன்னா, இந்த வீட்டில் நிறைய ஒரு 10 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த 10 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மேடையாக இருக்குது. அதில் வந்து நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக போனாங்களாகவும், இன்னும் சில பேர் கல்யாணத்துக்கு எப்போ ஆகணும்னு கல்யாணம் ஆகும், சீக்கிரம் நமக்கு ரூட்டு கிளியர் ஆகும் அப்படின்னு காத்துட்ருக்கிற தம்பிகளாகவும் இருக்கிறாங்க. நிச்சயமாக அதாவது இன்றைக்கி வந்து தெருவுக்கு தெரு இன்றைக்கி ஒரு 40 டிரெக்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை விட அதிகமாக இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிறாங்க. நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஆனால் சரியான ப்ரொடியூசர் இல்லை. ஒரு படத்தை ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த இடத்த விட்டு அவங்களுடைய ப்ராடக்டாகவே அதை வெளியே வர வச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிற, சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை நல்லா நிறைய பேர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திறமையான ப்ரொடியூசர்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஒரு குற்றம் கெடுதலோ இல்லை வேறு ஏதோ ஒரு படம் வந்து படம் நல்லா இருக்குது, இந்த படத்துக்கு முக்கியமான பேர் வந்து டைரக்டருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதை விட நான் வேறு ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி திறமைகள் எக்கச்சக்க திறமைகள் இருக்குது, ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. ஆனால் அந்த திறமைகளை கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான அங்கீகாரமும் வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள் தான் இன்னைக்குள்ள கட்டத்தில் இந்த தமிழ் திரைப்படத்தில் தமிழ் திரைத்துறையில் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசராக இருந்து இன்றைக்கி இத்தனை படங்களை, இத்தனை திரைப்படங்களை, இத்தனை இயக்குநர்களை அறிமுகம் செய்த தேசிய அவர்களுக்கும் இனி வரக்கூடிய திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களுக்கும், லியோ விசன் ராஜ்குமார் சார், அப்புறமா ஆல்பர்ட் ஜேம்ஸ் சார், அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகளை எல்லா இயக்குநர்கள் மூலமாகவும் தெரிவிச்சிட்டேன். அஸ்வமித்ரா வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பழக்கம். எனக்கு அஸ்வமித்ராவுடைய சின்ன சின்ன ஆல்பம்ஸ்லேருந்து எனக்கு பழக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக கங்கை சார் பாடின ஒரு பாட்டை நீங்கள் போடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொமெண்ட்டுமே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதாவது நேட்டிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப புதுசாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடல்களாக இருக்குது. அது கண்டிப்பாக நிறைய இடத்துல போய் சேரும். 2-3 வார்த்தைகள் மதுரை கவியோடைய வார்த்தைகளையும் எனக்கு கிராஸ் ஆச்சு. வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பாடல்கள். ரொம்ப முக்கியமாக நான் ஸ்ரேயா ரெட்டியோடைய ரசிகன். எனக்கு சந்தோஷமாக இங்கே சொல்லிக்கணும், பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு சின்ன ஒரு மூமெண்ட்டை போட்டு காமிச்சாங்க சார், ஜேஎஸ்கே சார் அவங்க வீட்டில் அதை போட்டு காமிச்சாங்க. ரொம்ப பிரமாதமான நடிகையாக இன்றைக்கி ரம்மி இயக்குனர் சொன்ன மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கோல் பி லாட் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஃபார் யூ. அதுக்கப்புறம் வேல்மதி அவருடைய காத்திருப்புக்கான மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இன்றைக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறமா மக்கள் தீர்மானித்து, இந்த துறை தீர்மானித்து இம்மிடியட்டாக அவங்களுடைய படத்தை திரைக்கு கொண்டு வரப்போகுது. அதற்கான ஒரு நேரம் தான் இது. வாழ்த்துக்கள். உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.